கைஸ் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே ஒரு சின்ன ஒரு செக்யூரிட்டி செக்கு. அங்கே வந்து டிக்கெட் கட்ட சொன்னாங்க. டிக்கெட்டை காமிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து இந்த சும்மா நார்மல் செக்யூரிட்டி செக் இருக்கும் இல்லையா, நம்ம கையில் இருக்க பொருள் எல்லாத்தையும் வந்து எடுத்து அந்த ட்ரெயில போட்டு நம்மளை வந்து சும்மா ஒரு நார்மலாக செக் பண்ணுவாங்க. ஸோ அது முடித்த பிறகு டேரெக்டாக உள்ளே போயிட வேண்டியதான். ஸோ செக்யூரிட்டி செக் எல்லாத்தையும் முடித்து இந்த சைடு வந்தாச்சு. பேலஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேலஸில் வந்து இன்னும் என்னென்னலாம் இருக்குதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே இருக்கிற ராஜாக்கள் எந்த மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு இவங்களோட ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். மேலே தங்கமாக இருக்குது. அந்த தங்கம்லாம் உண்மையான தங்கமாக நமக்கு தெரியாது. கேட்டால் ஆமாம் கோல்டுன்றானுங்க. இதே மாதிரி தான் வந்து துபாயில் வந்து அந்த புர்ஜ் அல் அரபில் வந்து போய் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து கோல்டுலேயே எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி டாய்லெட்லேருந்து எல்லாத்தையும் காமிச்சாங்க. அவங்க சொல்கிறாங்கன்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதை தாண்டி வந்து அதில் உண்மையாகவே கோல்டு இருக்கான்றது நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் அதான் உண்மை. பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது தெரியாதுல்ல அது உண்மையான கோல்டா அப்படின்றது. ஏன்னா அது ஒரு நார்மல் கோல்டோட பயங்கரமாக ஜொலிக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு டவுட் வருது. ஆக்சுவலாக அவங்க செக்யூரிட்டி செக்ஸ்லாம் முடித்த பிறகு நீங்கள் இந்த இடத்துல இருந்து தான் வெளியே வருவீங்க. நீங்கள் போகிறது பார்த்திங்கன்னா அந்த வெளியே அங்கே ஒரு கிரில் தெரியுது பார்த்தீங்களா, தங்க கிரில். அதுக்கு வெளியில் தான் இருந்து ரைட் சைடில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். அது உள்ளார வந்து செக்யூரிட்டி செக்லாம் முடித்த பிறகு இந்த இடத்துல நம்ம வந்து வெளியே கூப்பிட்டு வருவாங்க. எங்களுக்கு என்னென்னா இங்கே நிறைய மேப்ஸ்லாம் இருக்குது. இப்படிலாம் போகணும் அப்படிலாம் வந்து வச்சுருக்காங்க. பட் நமக்கு வந்து அதெல்லாம் பார்க்கறதுக்கு பொறுமை இல்லை. நம்ம ஆளுங்க வந்து வந்தோடனே சும்மா ஜிங்கி ஜாலியாக போகல. அது மாதிரி நாங்களும் உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்தோடனே நாங்களாக சூஸ் பண்ணி ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டோம். அதுதான் அந்த பிளாக். ஸோ அது உள்ளார போயிட்டு ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த கட்டின அந்த ராஜா யாருன்னா லூயிஸ் 14. ஓகே, ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 ஏக்கர்ஸில் வந்து இதை கட்டியிருக்காங்க. அண்ட் 800 ஏக்கர்ஸ்ன்றதில் 2300 ரூம்ஸ் கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக நடுவில் இருக்க அந்த ஒரு வேட்டை அரண்மனை மாதிரி அப்படி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவர் தான் அதை என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட பெருமையெல்லாம் சொல்கிற மாதிரி நல்லா பெருசாக அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, அது அண்ட் அந்த சைடில் ஒன்று இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ரெண்டுத்துலேருந்து இந்த அரண்மனைக்கு வரதுக்கே ஒரு பெரிய லாங் கேப் இருக்கும். ஸோ அது எல்லாமே கார்டன்ஸு அந்த மாதிரி, அப்புறம் பார்க்கிங்ஸு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த 2 பில்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட். ஸோ இவங்களோட கவர்மெண்ட் டிசிஷன்ஸு, பார்லிமெண்ட் அதெல்லாம் இருக்கும். இந்த சைடில் ஒன்றுத்துக்கு ஒரு பிளாக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பிளாக்கு, பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பிளாக்கு, சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரு பிளாக்கை சூஸ் பண்ணி அதுக்குள்ளார போகிறோம். இதெல்லாம் என்னன்னு தெரில. இந்த ஊரில் நாங்கள் எங்கே வந்தாலும் பில்டிங்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது. அவங்களோட ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் என்ன அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணதா? சத்தியமாக இருக்காது. ஷாப்புடா இது. டேய் ஷாப் மச்சா இது. நாங்கள்ல இதெல்லாம் அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணதா? இவங்கெல்லாம் யாருன்னே தெரில. நான் முன்னாடி வீடியோஸ்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரிலாம் வந்து வேர்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது மோஸ்ட்டாக வந்து ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. ஓகே கைஸ், நாங்கள் வந்த பிளாக்கில் ஆக்சுவலாக உள்ளே என்ட்ரான உடனே ரைட் சைடில் அந்த பிளாக் இருந்தது. சரிங்களா, அந்த பிளாக் தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக ஒன்று எடுத்துகிட்டு நாங்களே உள்ளே வந்தோம். உள்ளே வந்தது கரெக்டாக போச்சு சொன்னீங்கன்னா. உள்ளே வரும்போதே அதுக்குள்ளார ஒரு ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அதே அந்த ராஜாக்கோட ஃபோட்டோஸ்லேருந்து அந்த ஆர்ட்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இதில் மெயின் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த அரண்மனையோட ஒரு பெரிய மினியேச்சரை இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட அறியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டரில் இந்த அரண்மனையை பற்றி ஃபுல்லாத்தையும் போடுறாங்க. லூயிஸ் 14 தெரியுதா? ஸோ அந்த கார்னரில் இருக்கார் அவர் தான். இதுக்கு ஜூம் பண்ணலாம். ஸோ அவர் தான் கட்டினாராம்மா. ஓகே, நம்ம இந்த அரண்மனையோட அந்த மினியேச்சரை பார்ப்போம். இதில் எந்த சைடு வந்தனே எனக்கு ஞாபகம் இல்லை, தெரியல மக்களே. ஆனால் இந்த மொத்த பரப்பளவும் சேர்த்து நமக்கு வந்து 800 ஏக்கர்ஸ். ஸோ இந்த அரண்மனையோட மினியேச்சர் இங்கே இருக்கும். ஓகே, அண்ட் அதில் அவங்க நேம் போட்டிருக்காங்க. எந்தெந்த பிளாக்ஸ் என்ன நேமு அதோ எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதெல்லாம் என்ன ரூமே தெரியாது. சரியா, நாங்கள் சும்மா பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் எங்ககிட்ட எந்த கைடுமே இல்லை. ஆனால் நாங்களே வந்திருக்கோம் புக் பண்ணி. இங்கே ஃபுல்லாக வந்து அவங்களோட இந்த இதுதான் சிற்பங்கள், ஆர்ட்டு, அதுதான் ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் உட்காந்து நம்ம பார்க்கணுன்னு வைங்களேன், ரொம்ப டைம் எடுக்கும். பார்த்துட்டு பொறுமையாக நம்ம வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அந்தளவுக்கு பொறுமை நம்மள்கிட்ட இல்லை. கைஸ், இது என்ன ரூம்லாம் எனக்கு தெரியாது. இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே போட்டிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் கவர் மட்டும் பண்ணிட்டு வரேன். கைஸ்,
இந்த ரூமை பாருங்களேன், ஒரு மாதிரி பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. கட்டும்போதே வந்து ரூஃபிங்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் ஆர்ட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உண்மையாகவே இந்த காலத்தில் நம்ம கட்டணும் அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸே, லைக் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸே இந்த மாதிரி வச்சு கட்டணும்னா செம்மையாக இருக்கும்ல. ஸோ இங்கேருந்து நாங்கள் அப்படியே டேரெக்டாக உள்ளே போகிறோம். ஹால் ஆஃப் மிரர் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே தான் மொத்த கூட்டமாக வரும், நீங்கள் அதை போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர். ஸ்ரீ நம்ம என்ன பண்ணுறோம், வீடு கட்டும்போது இங்கே பாரு ரூஃபிங் பார்த்தல, மேலே நம்ம ஃபோட்டோஸே வச்சு கட்டுறோம். கைஸ், நான் சொன்ன மாதிரி அந்த ஹால் ஆஃப் மிரர் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். நாங்கள் போய் பார்ப்போம். இங்கே தான் வந்து எக்கச்சக்க கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்களேன் இந்த ஆர்கிடெக்சரு. இதில் ஃபுல்லாக விண்டோஸ் தான், சரிங்களா? இந்த சைடில் ஃபுல்லாக விண்டோஸாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு தமிழால் பார்த்தோம். நாங்கள் தமிழில் பேசி இங்கே சத்தம் போட்டு அரட்டை அடிக்கும்போது அவர் கரெக்டாக வந்து எங்களை பிடிச்சிட்டாரு. அவர் எங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட நான் வந்து சந்திக்கிறதுல பேசல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இது சத்தோத் விவசாய இந்த இடம் இல்லையா, விவசாய பேலஸ் இல்லையா, இது வந்து ஹால் ஆஃப் மிரர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லலாம். என்ன இது அப்படின்னு பெருசாக ஒன்றும் தெரியலையே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பெருசாக ஒன்றும் தெரியாத காரணம் வந்து இது வந்து மாடர்ன் கிடையாது, வெரி ஓல்டு, 300 வருஷம் ஆச்சு. மிரர் தான் எல்லா பக்கம் இருக்குது. நம்மளுக்கு என்ன மிரர், என்ன பெரிய அதிசயம், என்ன அதிசயம்னா நீங்கள் 300 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கூப்பிட்டு போகிறோம். லூயி XIV வாஸ் எ கிரேட் கிங். நம்ம அசோகா கிங் இல்லை, அந்த மாதிரி அவர் ரொம்ப காலம் வாழ்ந்தார், 76 வருஷம் வாழ்ந்தார். அவர் வந்து ஃபைட்டர், அவர் வேரியர், இந்த மாதிரி வந்து பெரிய சகலகலா வல்லவன் சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தார் அவர். அவர் என்ன பண்ணார்னா வந்து இந்த ரெண்டு பவிலியோன் இருந்துச்சு முன்னே, 2 பவிலியோன், 2 பில்டிங்ஸ். அதுக்குள்ளே போகணுன்னா அந்த ராஜா ராணிங்க அந்த இளவரசங்கெல்லாம் இறங்கி ஏறி போகணும். இப்போ மழை அந்த ஸ்னோலாம் போது அவர் நினச்சார் 2 சேர்க்கணும் அப்படின்னு நினச்சார். இது நடந்தது வந்து 17th century. எனிவே அப்போது அது என்ன செஞ்சாருன்னா அவர் யோசனை பண்ணி ஒரு அழகாக ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு, மிரர் வாஸ் ரேர் இன் தோஸ் டேஸ். மிரர்னால் என்னன்னு தெரியாது ஜனங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு எங்கே பார்த்தாலும் மிரர் இருக்குது, we don't care மிரர் இல்லையா. அந்த காலத்தில் ரேர். அப்போது என்ன செஞ்சார்னா வந்து நான் ஒரு கண்ணாடியில் செய்யணும் அப்படின்ட்டு ஃப்ரெஞ்சு பீப்புளுக்கு மிரர் செய்ய தெரியாது. அதில் ரொம்ப கெட்டிக்காரங்க வந்து இட்டாலியன் பீப்புள், தே ஆர் வெரி வெரி குட் அட் மிரர். வெனிஸ்ன்னு சொல்கிறோம், அங்கே தான் வந்து செய்யற இடம் இருக்குது. நான் அங்கே போனேன், ஐ பீன் தேர். ஒரு ஐலண்ட் கால்டு முரானோ ஐலண்ட் ஒன்று இருக்குது. அங்கே எனக்கு முன்னாடி அந்த மிரர் செஞ்சாங்க, இந்த கிளாஸ் ஒர்க்குங்க. அவங்க தான் இங்கே வந்து இதெல்லாம் செஞ்சாங்க. இந்த சீக்ரெட்டை வந்து லூயி XIV சொல்லாமல் போயிட்டாங்க. பின்னாடி செயின்ட் கோப்லின், அது எங்களுடைய ஃப்ரெஞ்சினுடைய கம்பெனி. அது அந்த ராஜா காத்து கம்பெனி, அந்த கம்பெனி. நான் ஒரு படம் பார்த்தேன், அன்பே சிவம்ங்கிற ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கேன், கமலஹாசன். அந்த கமலஹாசனில் மாதவன் ஒருத்தர் நடிக்கிறாரு, அவர் ஜேர்னலிஸ்டாக நடிக்கிறாரு. அப்போது பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு பப்ளிசிட்டி ஒன்று செஞ்சேங்க பாருங்கன்னா, அந்த கோப்லன் செயின்ட் கோப்லன் தான் காட்டுறாங்க. ஆமாம் இல்லை இப்போ நான் பிள்ளைங்களோட இருக்கிறேன், எங்களெல்லாம் பிள்ளைங்க தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஐ லவ் யூ ஆல். The world, I mean, we are, you know why we are here? You know why we are here on the earth? To be happy, and that's all. Be happy and make others happy. Being happy is difficult. Making others happy is even more difficult. I'm doing it. அது குயிக்காக முடிச்சிட்றேன். அதனால தான் இது வந்து மிரர்ஸ் இன்றைக்கி வந்து ஹால் ஆஃப் மிரர்ஸ் சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த ஹால் ஆஃப் மிரர்ஸ் வந்து லூயி XIV இன்னைக்கு வரைக்கும் மோனுமெண்டலி ஹிஸ்டாரிக். எவ்ரி ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஒரு ரிஜிஸ்டர் வச்சா 1 2 3 அப்படி எழுதிட்டே வரலாம். ட்ரீட்டி ஆஃப் வெர்சாய் இங்கே தான் சைன் பண்ணாங்க. அப்புறம் அந்த லூயி XIV அந்த காலத்து உயிரோடு இருக்கும்போது அவருடைய இதை இங்கே போட்டு, அவருடைய த்ரோன் சிங்காசனத்தை அங்கே போடுவாங்க. போட்டு அம்பாசிடர் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அங்கே தான் வருவாங்க. அப்போ லூயி XIV பெரிய பெரியவங்களாம் வர வைக்கும்போது அம்பாசிடர் மற்ற பெரிய ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அவங்கள வரும்போது இங்கே தான் அவர் ரிசீவ் பண்ணுவார். அப்புறம் கலா விசை, கலா இன் ஃப்ரெஞ்ச், கலா மீன்ஸ் பால் இல்லை டான்ஸு, அதெல்லாம் இங்கே நடக்கும். இது கடைசி இது மாதிரி நிறைய காரியம் நடந்துகிட்டே வந்துட்டுருக்குது சின்ஸ் 300 years. கடைசியாக நடந்த காரியம் என்னென்னா வந்து உங்கள் ராஜா கிங் சார்ல்ஸ் III, he came here, the big banquet. They all sit and eat. The most famous cheese, the most famous wine was served in this place for him. So other thing which happened was the 27 state head of Europe, they all came here. So what I'm trying to say,
since 300 years historically many things are happening here. இது வந்து தமிழில் சொல்கிறேன். இந்தியாவுக்கு ஒரு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இந்தியன் நாட்டு ஜனங்களுக்கு தமிழ் ஜனங்களுக்கு நம்மளுக்கு வந்து சத்தோத் வெர்சாய் தெரியாது, பக்கிங்ஹாம் பேலஸ் தெரியும் நம்மளுக்கு. ஏன்னு தெரியுமா இந்தியா வாஸ் காலனைஸ்ட் 90% by Buckingham by English people. Okay, ஆனால் French they have colonized ஆஃப்ரிக்கா. அதாவது அந்த காலத்தில் 5 பேர் பயங்கரமான காலனிசேட்டராக இருந்தாங்க. 1 இங்கிலீஷ், 2 ஃப்ரெஞ்ச், 3வது டச் ஹாலண்ட் பீப்புள், 4வது ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். ஓகே, இவங்கெல்லாம் தான் உலகத்தை வந்து அப்படியே பிடிச்சிட்டாங்க. எப்படின்னா வந்து ஒரு 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 சிங்கமோ போய் ஒன்றை வந்து சாப்பிட்டு ஒரு மிருகத்தை பிடிச்சின்னா அது பகுதி எடுத்துக்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பகுதி இந்த பிளானட்டை பூரா பிடிச்சாங்க. அதனால தான் நீங்கள் இந்தோனேஷியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்தோனேஷியா வாஸ் காலனைஸ்ட் பை த Holland people. You have that thing. You have the print, empreinte in French. அவங்களுடைய சாயில், அந்த சாயில் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா இந்தியாவில் அந்த சாயில் இருக்கும். இங்கே இருக்க கட்டிக்கிறாங்க அந்த சிட்டி, அதே மாதிரி தான். அதனால தான் வந்து ஆஃப்ரிக்காவில் நிறைய ஃப்ரெஞ்சு நாடுங்க இருக்குது. இவங்க காலனி பிடிச்சிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நிறையா ஸ்பானிஷ் பிடிச்சிக்கிறாங்க. அது ஸ்பானிஷ், அவங்க ஸ்பானிஷ் பேசுகிறாங்க. அதனால தான் நீங்கள் ஆஃப்ரிக்கா போனீங்க பக்கிங்ஹாம் பேலஸ் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சத்தோத் வெர்சா தான் தெரியும். ஆனால் ஆஃப்ரிக்காவில் 2-3 கண்ட்ரி இருக்குது, நைஜீரியா அண்ட் அதர் கண்ட்ரி, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. தே நோ பக்கிங்ஹாம் பேலஸ், தே மே நாட் நோ சத்தோத் வெர்சா. இதுதான் கதை. ஐம் ஸோ ஹாப்பி ஹேவிங் ஷேர்ட் வித் யூ. ஐ லவ் யூ ஆல். கைஸ், நம்ம ராஜாவோட சேம்பருக்கு வந்துட்டோம், கிங்ஸ் சேம்பர். வாங்க உள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம ஒரு தமிழால் பார்த்தோம்ல, உண்மையாகவே எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து இந்த ஹிஸ்ட்ரி பற்றி எனக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி நான் இருந்தேன். யூடியூப்லேயுமே நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப அக்யூரேட்டாக எனக்கு எதுவுமே தெரியல யூடியூப்பில். இதுதான் ஒரு பெட்டு குட்டியாக இருக்குது, குட்டியாக தான் இருப்பார் ராஜா. அந்த காலத்தில் மக்கள்லாம் ரொம்ப பெருசாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ராஜாவோட பெட்டா, பார்த்துக்கோங்க. அவர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். எதுவுமே தெரியல, நான் சொன்னேன்ல யூடியூப்லேயே கூட எனக்கு இருந்த சோர்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு புரியல. பட் என்னடான்னு உங்கள்கிட்டலாம் எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கனே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சூப்பராக வந்து கடவுளாக பார்த்து வர ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப கிளியராக சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இந்த அரண்மனையில் வேறு எதுவுமே கிடையாது, சும்மா எல்லாம் காலியாக தான் இருக்குது. நம்ம ஊர் அரண்மனையெல்லாம் அங்கங்கே எதுதான் இருக்கும். அண்டு அதனால் நாங்கள் வந்து வைண்ட் அப் பண்ணுறோம். அவங்க எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye, டாட்டா.